எவ்வளவோ ஜெபிச்சேன் பிரதர், என் லைஃப்ல நான் கேட்டது நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல என்று சோர்ந்து போய் விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த சோர்வு, இது நடக்கவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க விசுவாசத்தை கொல்ல போகுது. நடந்துருச்சுன்னா எனக்கு விசுவாசம் வந்துருச்சு, வெரி குட், அப்பா நல்ல வேலை நடந்துருச்சு. உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து விட மறந்துட்டீங்க. இயற்கையா நடக்கும். சில சமயம் நாம சாப்பாடு கொடுத்து விட மறந்துடலாம், அவங்க லஞ்ச் பேக் எடுக்காம போயிடலாம். பக்கத்துல இருக்கிற பொண்ணு இப்படியாய் சொல்லுகிறாள், பாத்தியா உன் வீட்டுல உனக்கு சாப்பாடு கொடுத்து விட மாட்டாங்க இனிமேல், அவ்வளவுதான். இல்ல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் நான் மறந்துட்டு வந்திருக்கிறேன். மதியம் ஆபீஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. உங்க பொண்ணு வெயிட் பண்ணுது, உங்க பையன் வெயிட் பண்றாரு, மதியமும் சாப்பாடு வரல. 12, 1, 2 ஆயிருச்சு. இனி வர வாய்ப்பு இல்லை, கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இனி நமக்கு எதுவும் தர மாட்டாங்க, இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு யாரும் சோறு போட அப்படியா? இல்ல, ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கிறது. எங்க வீட்டுல யாருக்கு அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், அல்லது நான் லஞ்ச் பேக்கை எடுத்துட்டு போகலைங்கிறது அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், கவனிக்காமலே விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு பொண்ணு நினைச்சா அது சரி, தன்னுடைய அப்பா அம்மா புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய அப்பா அம்மா வேண்டாம் என்று யோசித்தால் அங்கு சம்திங் ராங். நான் கேட்கிறேன், நீங்க ஜெபிச்சீங்க, ஏதோ ஒண்ணு நடக்கல, ஐயோ குய்யோ முறையோன்னு கதறுகிறீர்கள், அப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஜெபிச்ச காரியத்தை கொடுக்காத தேவன் மிக மோசமானவரா இருக்கணும், ஒண்ணு அப்படித்தான் சொல்ல வரீங்களா? இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அது நடக்கவில்லை. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு அது போதும்.